கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை பாடுகளை தியானிக்கும்படியாக கிருபை பாராட்டின தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு பஸ்கா பண்டிகையை ஆசரித்த பின்பு தன் சீஷர்களோடு கூட வழக்கமாக போகும் ஒலிவ மலைக்கு போனார். அங்கே தன் சீஷர்களிடம் சோதனைக்குட்படாமல் இருக்க ஜெபிக்க சொன்னார். இயேசு வியாகுலத்தோடு கூட ஜெபித்தார். ஏன் இயேசு வியாகுலத்தோடு கூட ஜெபித்தார் என்றால், லூக்கா 22:37 என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அவர் சிலுவை பாடுகளை அறிந்தபடியால் வியாகுலத்தோடு ஜெபித்தார். அவர் ஜெபித்து முடித்த போது யூதாஸ் காரியோத் முத்தத்தினால் காட்டிக் கொடுக்க சேவர்கள் அவரை பிடித்து பிரதான ஆசாரியன் வீட்டில் கொண்டு போனார்கள். அங்கே அவரை பரியாசம் பண்ணி கண்களை கட்டி அவரை முகத்தில் அறைந்தார்கள். எப்போதும் இயேசுவோடு கூட இருந்த பேதுருவும் அவரை எனக்கு தெரியாது என்று சொன்னான். பொய்ச்சாட்சிகள் மூலமாக குற்றவாளியாக்கப்பட்டு சிலுவையில் அறைய வேண்டும் என்ற தீர்ப்பும் வந்தது. இப்போ இயேசுவின் தோளில் சிலுவையை ஏற்றினார்கள். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி கபால ஸ்தலம் என்கிற இடத்துக்கு வந்தார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இப்போது 2 கள்வர்களின் நடுவே ஒரு கள்ளனை போல தொங்கிக் கொண்டிருந்தார். இரத்தம் ஆறாக ஓட சரீரத்தில் கொடிய வேதனைகளை சகித்து கொண்டிருந்தார். பாவம் அறியாத பரிசுத்தர் பாதகனை போல் அந்தோ சிலுவையில் பரிதாபமாய் தொங்குகிறார். கூராணிகள் கால் கரங்களை துளைக்க தலையில் முட்கிரீடம் சூட்டப்பட்டவராய் தொங்கினார். வேதனையின் மத்தியிலும் எல்லாவற்றையும் மௌனமாய் சகித்தார். இதுவரையில் அமைதியாக எல்லா பாடுகளையும் சகித்தவர் இப்போது பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? லூக்கா 23:34 பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த முதலாம் வார்த்தை மன்றாட்டின் வார்த்தையாயிருந்தது. இயேசு யார் என்று அறிந்தும் அவருடைய போதகத்தையும் அவரையும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருந்து அவரை சிலுவையில் அறைந்தவர்கள். ஆனால் இயேசுவோ அவர்களுக்காக தன்னை துன்பப்படுத்தியவர்களுக்காக ஜெபித்தார். அன்று பாவிகளுக்காய் பரனிடம் பரிந்து பேசியவர் இன்றும் நமக்காய் பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்க கற்றுத்தந்தார். சிலுவையில் தொங்கும் போது தீமை செய்தவர்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தையின் மூலமாய் மன்னிப்பது எப்படி என்று செயல் வடிவமாக்கி தந்தார். இரண்டாவதாக லூக்கா 23:43 இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவின் பக்கத்தில் 2 கள்ளர்கள் தொங்கினார்கள். அதில் ஒருவன் இயேசுவிடம், உம்மிடம் ராஜ்யம் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். என்ன, அவன் தன் தவறுகளை ஒப்புக்கொண்டான். தவறுகளை மன்னிக்கும்படியாக அவன் அறிக்கை செய்தான். அதனால்தான் உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னான். அவனுக்கு தருணம் கிடைத்த உடனேயே அந்த தருணத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். பாவத்தை அறிக்கை செய்து நித்திய வாழ்வை பெற்றுக் கொண்டான். இயேசுவும் அவனுக்கு இன்று என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு நித்திய வாழ்வை கொடுத்தார். ஏனென்றால் அவர் ஏன் இயேசு இப்படி செய்தார் என்றால், பாவிகளுக்காக பரலோகம் துறந்து இந்த பூமியில் வந்தவர். பரதீசு என்பது மனம் திரும்பிய பாவிக்கு அருளப்படுகிற மகா பெரிய ஸ்லாக்கியம். இதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவதாக யோவான் 19:26-27 ஸ்திரீயே, அதோ உன் மகன். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இந்த வார்த்தையின் ரகசியம் என்னவென்றால், நான் இவ்வுலகத்துக்கு
உரியவன் அல்ல. ஆதலால் நான் என் பிதாவினிடத்தில் செல்கிறேன். எனவே உங்களை பாதுகாக்க இந்த மகனிடம் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்பதாய் இருக்கிறது. தவித்து நின்ற தாயாருக்கு இந்த ஆறுதலான வார்த்தையை அவர் சொன்னார். அதோடு சீஷனிடமும் இவரை உன் தாயாக ஏற்றுக்கொள் என்று கட்டளையிட்டார். இந்த இடத்துல தேற்றப்பட வேண்டியவர் தாயை தேற்றுகிறார். ஏனென்றால் அவர் தேற்றுகிற தேவன் அல்லவா? 10 கட்டளையை நாம் பார்க்கும்போது ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 7:10 தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்ற நியாய பிரமாணத்தை மோசே கொடுத்திருக்கிறார். கட்டளையையும் நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றி தன் கடமையையும் நிறைவேற்றினார். 4வதாக மார்க் 15:34 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். வேதனையின் உச்சத்தில் இருக்கும் போது இந்த வார்த்தையை கூறினார். இயேசு இந்த வார்த்தையை சொல்லும்போது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது என்று பார்க்கிறோம். சூரியன் ஒளி கொடுக்க மறுத்த அந்த நேரம் சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று முறையிட்டார். இது வேதனையின் வெளிப்பாடு. தாங்கொண்ணா வேதனையை அவர் அனுபவித்தார். இவை அனைத்தும் நமக்காகத்தான். நம்முடைய பாவங்களையும் பாடுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார். 5வதாக யோவான் 19:28 இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசுவுக்கு 2 விதமான தாகம் இருந்தது. ஒன்று சரீர வேதனையின் நிமித்தமாய் வந்த தாகம், இன்னொன்று ஆத்தும தாகம். இயேசு ஒருமுறை யாக்கோபின் கிணற்றண்டையில் தாகத்தோடு காத்திருந்தார். அங்கு வந்த சமாரியா ஸ்திரீயிடம் தாகத்துக்கு தா என்றார். அவள், நீர் யூதராய் இருக்க நான் தாகத்துக்கு கொடுப்பது எப்படி என்று கேட்டாள். இயேசு அவளிடம் சொன்னார், தாகமே வராத ஜீவ தண்ணீர் என்னிடம் உண்டு என்று சொன்னபோது அவள் அதை பெற்றுக்கொள்ளும் வாஞ்சையோடு கூட அவரிடம் பேச ஆரம்பித்தாள். அது மட்டுமல்ல, அதோடு இயேசுவின் தாகம் ஆத்தும தாகம் என்பதை அறிந்து கொண்டு ஊருக்குள் சென்று அநேகரை இயேசுவிடம் அழைத்து வந்தாள். நாமும் அவருடைய தாகத்தை அறிந்து செயல்படுவோம். 6வதாக யோவான் 19:30 முடிந்ததே என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்ததே என்று சொன்னால் எவைகள் முடிந்தது? பாவத்திற்காக பலி செலுத்தும் வழக்கம் முடிவுக்கு வந்தது. ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்படியாக இரத்தத்தை சிந்தினார். இனி பலியிட வேண்டாம். நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் முடிவு உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, பிதா எதற்காக இந்த உலகிற்கு அனுப்பினாரோ அவர் அனுப்பினதின் நோக்கத்தையும் செய்து நிறைவேற்றினேன் என்று சொல்லும் வண்ணமாய் முடிந்தது என்றார். 7வதாக லூக்கா 23:46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். ஜீவனின் அதிபதியாகிய இயேசு தன்னை அனுப்பின பிதாவிடமே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதுவரையில் அங்கு நடந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இயேசு ஜீவனை விட்டபோது கூடி நின்றவர்கள் தங்கள் மார்பில் அடித்து கொண்டு அழுதார்கள். 100க்கு அதிபதி பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், இவர் மெய்யாகவே நீதிபரர் என்று அவரும் ஒப்புக்கொண்டார். நீதிபரராகிய இயேசு தன் ஜீவனை விட்டபோது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. மனுக்குலத்தின் பாவத்திற்காக பழுதில்லாத செம்மறி பலியானதால் பாவத்திற்காக செலுத்தும் பலி நிறுத்தப்பட்டு தேவனை நோக்கி நேரடியாக கிருபாசன தண்டையில் கிட்டி சேரும் ஸ்லாக்கியம்
நமக்கு கிடைத்தது. அதுதான் தேவாலய திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரையும் 2ஆக கிழிந்து நமக்கு நேரடி ஒரு பார்வை, நேரடியாக நாம் பேசுவதற்கான ஒரு சிலாக்கியத்தை நாம் பெற்றோம். பொதுவாக சிலுவையில் சபிக்கப்பட்டவர்களை அறைவார்கள். அதனால அந்த சிலுவையை சபிக்கப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் இயேசு எப்போது சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்போதே அந்த சிலுவை புனிதமாக்கப்பட்டது. ஒரு புனித சின்னமாக சிலுவை மாற்றப்பட்டது. இயேசுவுக்கு ஏன் இந்த சிலுவை பாடுகள் என்று நாம் கேட்போமானால், தேவனின் சாயலில் படைக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கும் போது அவனை அழிவிலிருந்து விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடுகளை ஏற்றார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக மாற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். இயேசு நமக்காக இத்தனை பாடுகளையும் அனுபவித்தாரே. இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறார். துளிர்விடும் அவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருக்காக நாம் எதை செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம்? துளிர்விடும் காலம். ஒரு மரமானது தன்னுடைய பழைய இலைகளை எல்லாம் உதிர்த்துவிட்டு புதிய இலைகளை துளிர்விட செய்யும். அதுபோல இந்த நாட்களிலும் நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பாவமான காரியங்களை நாம் வெறுத்துவிட்டு ஒரு புது வாழ்வை ஆரம்பிப்போம். புது வாழ்வை ஆரம்பிப்பதோடு கர்த்தருக்காக நாம் உழைக்க வேண்டும். அவர் நீ என்ன செய்வாய், எனக்காக என்ன செய்வாய் என்று கேட்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்ய புறப்படுவோம். அவருடைய வேலையை செய்ய புறப்படுவோம், உழைப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.